உன் வேலை போய் 2 வருஷம் ஆகுது. ஒரு இடத்துல வேலை பிடிக்கலன்னு நீ போகலன்னா பரவாயில்ல. ஆனா நீ இதே காரணமா சொல்லிட்டு உட்காந்துருக்க. இதை நம்பிட்டு நான் எத்தனை நாள் உட்காந்துருக்கிறது? நீ என்ன பேச வர சொல்ல, பிரேக்கப் பண்ணதான் வர சொன்னியா? பின்ன என்ன பண்ண சொல்ற? வேலையே இல்லாத ஒருத்தரை நான் லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வீட்டுல போய் நான் சொன்னா சரிமான்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? அவங்ககிட்ட வேலையும் இருக்கு, பணமும் இருக்கு. அவனை விட்டு என்ன எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு யோசிக்கிறியா? நீ என்ன மென்டலா? அப்படின்னா இதெல்லாம் நான் பேசணும்னு அவசியமே இல்லை. பிராக்டிக்கலா ஒண்ணு சொல்லவா? உனக்கு இருக்க பிரச்சனையில உன்னையே உன்னால நல்லா பாத்துக்க முடியாது. நான் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேன். அதையும் மீறி நான் உன் லைஃப்ல வந்தேன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் நீயே சொல்லு. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எதுவும் பேசாம தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடும். சும்மா நான் என்ன சொல்ல வரேன்றத கேளு. நீ சொல்ல வர்றது கேட்கற நிலைமையில நான் இல்ல, பேசாம கிளம்பிடு. நான் இப்ப போறேன். ஆனா நீயே நினைச்சாலும் என்கிட்ட இனி பேச முடியாது. இருக்கிற பிரச்சனையில் இவ வேற. இது வேற கொத்தனார். எங்கடா இருக்க? சாமி கும்பிட. சரி இரு, நானும் வரேன். ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? 2 பேரும் தான் ஒன்றா சரக்கு அடித்தோம். உனக்கு நடக்குது, எனக்கு மிதக்குது. ஏய், பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வரணும் தாண்டா ஆசை. அது மட்டும் ஏன்டா யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. வாழ் ஒன்று விட்டு போயிருக்குமா? உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். காசு மட்டும் இல்லைன்னு வைய, அம்மா அப்பா ஏன் ஆளோட ஒன்று மதிக்க மாட்டேன், போயிடுவா. அது இருக்கட்டும். எங்கள் அப்பாவுக்கு நான் சரக்கு அடிச்சது தெரிஞ்சது அவ்வளோதான். ஐயோ, சும்மா தான் எங்கள் அப்பா கடப்பாடை 3 மாதிரி தான் பார்ப்பான். இதில் வேறு எங்களோட சரக்கு அடிச்சேன்னு தெரிஞ்சது, அதே கடப்பாடி நடு மண்டையில் இறக்கிடும். ஐயோ சாமி, நான் கிளம்புறேன். அது எனக்கு தெரியும். நீ மூடிட்டு கிளம்பு. மூடிட்டு கிளம்பு. சரக்கு அடிக்கிற வரைக்கும் மாமா மச்சானுங்கிறாங்க. வீட்டு பக்கம் வந்தது மூடிட்டு போங்க. ஐயோ மச்சான், நான் மூடிட்டே கிளம்புறேன். நீ அப்படியே ஆடிட்டே போ. யாரு இந்த நேரத்தில்? மம்மி, லைட்டாக சரக்கு அடிச்சிருக்கேன், டேடிகிட்ட போட்டு விட்றத. யாரா மம்மி? நீயா? அப்போ அது ஐயோ இவரா? ஆண்டவரே. டேய், என்ன குடிச்சிருக்கியா? ஏய், உன் அருமை பிள்ளைய பாருடி, கதவை திறக்கிறது நானா நீயான்னு கூட தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்து நிற்கிறான். டேய், இவ்வளோ நேரம் எங்கடா போய் ஊர் சுற்றிட்டு வர்ற? மம்மி, நீ என்ன தூங்கலையா? டேய், நான் உன்கிட்ட பேசியிருக்கேன், நீ அவள்கிட்ட பேசிட்டு இருக்க. ஏங்க விடுங்க, எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். காலைல பேசலாம், காலையில பேசலாங்கிற. அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நானா நீயான்னு கூட தெரியாம நின்றுட்டு இருக்கா. காலைல பேசலாங்கிற. அப்போ நீங்கள் விடுங்கப்பா, அண்ணகிட்ட நான் பேசிக்கிறேன். டேய், கோ இன்சைட். திமுரு மயிரை பாத்தியா? இவன் வயசு பையெல்லாம் கை நிறைய சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்துறான். இவன் என்னன்னா குடிச்சு என் சொத்தை தின்னே அழிச்சிருவான் போல இருக்கு. இங்க பாரு, இந்த பிசினஸ்லாம் எனக்கு செட்டே ஆகாது. ஒழுங்கா வேலைக்கு போறதா இருந்தா போ சொல்லு, இல்லன்னா இப்பயே வெளியே போ சொல்லு. அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கா பாரு. அப்பா எல்லாரும் வெளியில போங்கிறீங்க. இன்னைக்கே வெளில போறேன். ஏண்டா? டேய் டேய், எருமை மாதிரி நிக்கிற, போடா போய் அவனை கூட்டு வாடா. இது எருமையா? பெத்துக்கிடுச்சு. இந்தாயா, ஆனா உன என் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே போச்சா அவன் எங்கேயா போவியா? இன்னும் தொகுது பாரு இதெல்லாம். இந்தாடி, என்னங்க மணி 8 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கான். சின்னவனை பாரு, கிளம்பி வேலைக்கே போயிட்டான்.
என் பேச்சை கேட்குற வரைக்கும் என்னைக்கும் இவன் உருப்பட போறதே இல்லை. எப்ப பாரு இந்த பையனால நான் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கு. எந்திரா உன்னை நான் வச்சுக்கிறேன். மா காஃபி கொடுமா. அது ஒண்ணுதான்டா கேடு. ஏண்டா நீ என்னத்த பண்ணாலும் அந்த மனுஷன் என்னத்தான் பிடிச்சி பேசுறாரு. ஏண்டா நீ கொஞ்ச நாளைக்கு அவர் சொல்ற வேலையை செஞ்சு காசு பணம்னு சம்பாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பிசினஸ் அதுன்னு பார்க்க கூடாதா சாமி? மா நான் சொல்ல வர்றது என்னன்னு கேளுமா. நீயும் அவர் மாதிரியே பேசிட்டு இருக்காதம்மா. நானே இதை பத்தி உங்கள்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். டேய் காசு பணம் எதுவும் கேட்டுறாதடா. அதெல்லாம் இல்லைம்மா. ஆ. நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல. ஏது சம்பளமே இல்லாம ஒருத்தன்ட்ட வேலை பாக்குறியே அவனா? அவன் பேசாதம்மா. அவர் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஓ ஹெல்ப் பண்ணியிருக்காரா? சரி இந்த மாசம் சம்பளம் எவ்வளவு போட்டாரு? அம்மா இந்த மாசம் அவர் கொடுத்துருவாருமா. நான் சொல்ல வர்றது என்னன்னு கேளுமா நீ. சரி சொல்லி தொலை. அண்ணா என்னண்ணே அவசரமாக வர சொல்லியிருந்தீங்க? எல்லாரும் டல்லாக இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. அண்ணே சொல்லுங்கண்ணே. யூஎஸில் வேலை கிடச்சிருக்கு. எனக்கும் அன்னைக்கும் கம்பெனியே விசா ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணே சந்தோஷமான விஷயம் தானே. உனக்கே தெரியுமே பரமேஷ், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பிஸ்னஸில் எந்த லாபமும் இல்லை. நீ எனக்காக வேலை பார்க்குற. உனக்கு சேலரியே என் கையில் வந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான் அதனால் கம்பெனியை யாருக்காவது லீஸு கொடுத்துட்டு யூஎஸ்லேயே செட்டில் ஆகலான் இருக்கேன் பரமேஷ். என்னென்ன சொல்கிற? பிஸ்னஸ் ஆரம்பித்து 8 மாதம் தானே ஆகுது. இல்லை பரமேஷ், 1க்கு 2 தடவை யோசிச்சிட்டேன். பார்ட்டி கூட ரெடியாக இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு லீஸுக்கே பேசிட்டேன். கொடுத்துட்டு யூஎஸ் போயிடலான் இருக்கேன். அண்ணே நான் ஒன்று சொல்லிட்டா? சொல்லு பரமேஷ். வேறு யாருக்கோ கொடுக்கறதுக்கு பதில் எனக்கு கொடுத்துடலாம்ண்ணே. அதை நான் பார்ட்டி கொடுத்தேன்னா 10 லட்ச ரூபா கிடைக்கும். யூஎஸ் போகிறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ணே உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுண்ணே. ஒரு 30 நாள் மட்டும் டைம் கொடுங்கண்ணே. அதுக்குள்ளே கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிடுறேண்ணே. பரமேஷ் 10 லட்சம் நீ எப்படி? என்ன மாதிரி பசங்களுக்கு பிடிச்சது கிடைக்காது, கிடைச்சது நிலைக்காது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேண்ணே, வாழ்க்கையில் நாங்கள் ஆசைப்படுறது கிடைக்கிதுன்னா என்ன வேணாலும் செய்வோம். ஓகே வெயிட் பண்ணு. பட பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன். அண்ணே கொஞ்சம் பாருங்கண்ணே, நான் வெளில வெயிட் பண்ணுறேன். அப்பா பரமேஷ் கம்பெனி விஷயமா ஒரு விஷயம் சொல்லுங்க. எவ்வளவு சொன்ன? அம்மா வெறும் 10 லட்சம்மா. 10 லட்சமா? இதை கேட்ட அந்த மனுஷன் என்ன ஆட்டம் ஆட போறாரோ? இருடா கேட்போம். ஏங்க இப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தமா? அவனுக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. அவனாலே நடத்தம்லன்னு விட்டுட்டு போறான். இவன் எடுத்து நடத்த கிழிச்சிருவானாமா? ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துவான்னு பார்த்தா பிசினஸ் என் வயித்தறிச்சலை கொட்டிக்கிறாண்டி. ஆமா உன் பிள்ளை எதை வச்சு சொன்னானா அவனுக்கு 10 லட்சம் தருவேன்னு? இப்ப சொல்ற உன் பிள்ளைகிட்ட சொல்லி வை. 30 நாள் அந்த பிசினஸ்ல அவன் முன்னேறி வரலன்னு வச்சுக்க, ஒழுங்கா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போக சொல்லு. இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. 2ல 1 அவனே முடிவு பண்ணிக்க சொல்லு. நேத்து தான் சொன்னேன். ஆனா உன பிள்ளை வெளியே போச்சு. நகர்ற பா என்னமாச்சு? மனனுக்கு பிசினஸ் பண்றதுக்கு 10 லட்சம் வேணுமாமா? இது 10 லட்சமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. போடா. டேய் உன் வேலை போய் 2 வருஷம் ஆகுது. இதை நம்பிட்டு நான் எத்தனை நாள் உட்காந்துருக்கிறது? நான் இப்ப போறேன். ஆனா நீயே நினைச்சாலும் என்கிட்ட இனி பேச முடியாது. இங்க பாரு, இந்த பிசினஸ்லாம் எனக்கு செட்டே ஆகாது. ஒழுங்கா வேலைக்கு போறதா இருந்தா போ சொல்லு, இல்லைன்னா இப்பயே வெளியே போ சொல்லு. அது ஆளிலாம் இல்லைடா, சும்மா அப்பப்போ ஃபன் பண்ணிட்டு வெளியில் ஜாலியாக சும்மா ஷாப்பிங் போகிறதுக்கு வைக்கிறதுக்கு. ராஜேஷ் நீ என்னண்ணா இங்கே? சரக்கு இருக்கா? ஒரே ஒரு பீர் தான் இருக்கு. ஓகேவா? கொடு. ஐய வாழ்க்கையா வாந்தியா இது இப்படி நாடி போய் கிடக்குது.
ஒரு டைம் எடுத்தான் பேசுங்களேன். என்ன வேணான்னு விட்டு போனவன் எனக்கு எதுக்குடா? கரெக்டு தான். இருந்தாலும் இந்த காலத்தில் பொண்ணுங்களாம் மிஸ்டு கால் கொடுக்காம கால் பண்ணுறதே அபூர்வம். ஆனாலும் நீங்கள் பேசுனா கரெக்டாக இருக்காது. நான் வேணா எடுத்து பேசிட்டா? பேசி தொலை. ஹலோ அக்கா, அண்ணன் ஃபோனை சார்ஜ் போட கொடுத்துருக்காங்க. வந்தோடனே கூப்பிட சொல்லட்டுங்களா? ஒத்தா மூடிட்டு ஃபோன் அவன்கிட்ட கொடுறா. அண்ணன் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். சும்மா சும்மா இதுக்கிட்டி கால் பண்ணிட்டு இருக்க? டேய் நானே வேண்டான்னு தாண்டி விட்டுட்டு போனேன். நானே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. ஆமாண்டா, எனக்கு ஒரு பிரச்சனை. நானே வேண்டாமாமா? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரணுமா? பிரச்சனையும் உன்னாலதான்டா. என்னால என்ன? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இருந்துட்டு போ. நோ. என்ன சொன்ன? நான் பிரெக்னெண்டா மயிறு. 34 கம்பெனி ஓனரு, அப்பாங்கிற பேனரு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ, இவனும் வேற சுச்சுவேஷன் தெரியாம பாட்ட போடுறாங்களே. இப்படி சேஃபாக தானே இருந்தோம். இப்போ என்ன, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வரியா? நீயே என்ன வேணான்னு விட்டு போயிட்ட. அதுலேருந்து எனக்கு 1008 பிரச்சனை. அந்த பிரச்சனையில் இந்த பிரச்சனை எப்படி ரியாக்ட் பண்ணணும் கூட எனக்கு இன்னும் தெரில. கொஞ்சம் யோசிக்கவாது டைம் கொடு. சரி, நீ டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். நானும் தான். நீ வேற. இது உனக்கு எப்போ தெரியும்? காலையில் தான். வீட்டில் யாருக்காவது? ஓ, தெரியணுமா? என்னன்னு சொல்ற? எல்லாரும் பார்க்குறாங்க, டென்ஷன் ஆகாது கொஞ்சம். சரி, எந்த ஹாஸ்பிட்டல் போகணும்? எதுக்கு? அபார்ட் பண்ண. ஏண்டி என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பின்ன என்ன பண்ண சொல்ற? இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவான். அவன்கிட்ட நான் என்ன சொல்லட்டும்? இவர் தான் உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன் ஆக போறாருனா? இல்ல வீட்டுல போய் இல்ல இவர் கொஞ்ச நாள்ல பெரிய ஆளா வந்துருவாரு, ஆனா என்ன குழந்தை பிறந்தக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாருனா? உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்காத, கொஞ்சம் இரு. என்னோட ஃப்ரெண்டு டாக்டராக தான் இருக்கான். அவங்ககிட்ட நான் பேசிட்டேன். 30 டேஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறான். அதனால இங்கே பாரு ஷர்மி, எனக்கு ஒரு 30 டேஸ் மட்டும் டைம் கொடு. அதுக்குள்ளே நான் அந்த பிஸ்னஸை சொந்தமாக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை உங்கள் அப்பாட்ட வந்து பேச சொல்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கு நான் சொல்றது புரியுதா பரமேஷ்? நீ ஏன் நான் வேணான்னு டிசைட் பண்ணிட்ட. நீ பண்ண சின்ன தப்புனால இங்கே வந்து நிற்கிது. ஓ, நான் பண்ணதா? சரி, நாம் பண்ண சின்ன தப்புனால இங்கே வந்து நிற்கிது. எனக்காக நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ். 30 டேஸ் மட்டும் டைம் கொடு. சரி. நான் கூட நீ விட்டுட்டு போயிருவியோன்னு நினச்சேன். நானும் தான். ஒரு நிமிஷம் இரு, கால் பேசிட்டு வந்துடுறேன். இவரு வேற கால் பண்ணியிருக்காரு. ஹலோ ஹலோ அண்ணே. அப்பாட்ட பேசிட்டேன், சாவி வந்து வாங்கிக்கப்பா. தேங்க்ஸ்ண்ணே. நல்லா பண்ணுப்பா. ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. ரமேஷ், வாழ்க்கையில் நல்லா வரணும். மச்சான் சூப்பர். நினைத்தை நடத்திடு, நினைப்பதாலும் பல தடைகளை உடைத்திடு. தாமதம் அதை விடு, கடமைகள் புதியது, கரங்களை இணைத்திடு. காலம் ஒரு நாளும் உனக்காக மாறாது. இன்னும் 30 நாள் ஆகும் மச்சான் நான் இங்கே உட்காரத்துக்கு.
மச்சான் நீ சொன்ன லிஸ்ட்டில் எடுத்தாச்சு, என்ன பண்ணுறது? இது நம்ம இப்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. அண்ணே நான் சொல்கிறது கேளுங்கண்ணே, டீ கடையை பிராண்ட் ஆக்கி விட்றேன். என்ன ரமேஷ் பண்ணுறது சொல்லு. ஒரு நிமிஷம். எப்பட்றா? நேற்று இல்லை நாளை இல்லை இன்று மட்டும் என்றும் உண்டு மாற்றம் எல்லாம் மாற்றம் இல்லை மாற வேண்டும் நீயும் இன்று ஓடி ஓடி காதல் ஒய்ந்து தேடி தேடி கண்கள் சாய்ந்து போன பத்தே வீரன் என்று பிறப்பதில்லை வீரமாக ஆவதுண்டு கோபம் இன்றைய மண்ணும் இல்லை கோபம் காண்டால் கோழை இல்லை இங்கு உன் வாழ்வு உன் கையில் உன் வேகம் உன் நெஞ்சில். என்னண்ணா இது நம்மளும் ரொம்ப அலைஞ்சிட்டோம், ஒரு கஸ்டமர் கூட வர மாட்டேன்னா. பிஸ்னஸில் பொறுமை ரொம்ப முக்கியம்டா. பிஸ்னஸில் பொறுமை ரொம்ப முக்கியம்தான், ஆனால் உனக்கு 15 நாள் தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் இன்னும் மூவ் ஆகாமல் இருக்கு? என்ன வேலை பார்க்குறீங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. சார் அனுப்பிடல சார். பிரவீனே சார் இதெல்லாம் ஏன் இன்னும் மூவ் ஆகாமல் இருக்கு? பண்ணிக்கலாம் சார். என்ன பண்ணிக்கலாம்னு ஒன்று கூட மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது எல்லாம். பண்ணிக்கலாம் சார். ஏய் என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்க? பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரு தெருவா சுற்றிட்டு இருக்கான். ஒரு வேலைக்கு போன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். எப்ப பாரு என் பிள்ளைய கரைச்சு கொட்டுறதுதான் இந்த மனுஷனுக்கு வேலை. முருகா, என் பிள்ளை நினைச்சது மாதிரி ஒரு தொல்லை கொடுப்பா. விழுவதென்றால் அருவி போலா, எழுவதென்றால் இமயம் போலா, அழுவதென்றால் அன்புக்காக, அனைத்தும் இங்கே நட்புக்காக. ஓய்ந்து போனால் சாய்ந்து போனால் உந்தன் வாழ்வில் ஏதும் இல்லை. ஓய்ந்திராதே நேராதி பாரு நீண்டு ஏறு. பரமேஷ் 15 நாள் ஆயிடுச்சு, பணம் ரெடி பண்ணிடுவியா? ரெடி பண்ணிடுவேன்னு தெரியும், ஞாபகப்படுத்துறதுக்காக கால் பண்ணியிருந்தேன், வேற ஒன்றும் இல்லைப்பா. சரிப்பா. என்னண்ணா ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க? இப்போவே 22 நாள் ஆச்சு. நம்மளோட சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த சேல்ஸ் வச்சுட்டு எப்படி இந்த கம்பெனியை சொந்தமாக்கிக்கிறது? என்னண்ணா பண்ணலாம் அதுக்கு? நம்மளோட ப்ராடக்டை மாசான சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த கம்பெனியை சொந்தமாக்கிக்க முடியும். அதுக்கு நம்ம சந்தைக்கு தான் போகணும். நீ கம்மனு இருடா. நம்மக்கிட்ட தரமான டிஷர்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. நம்மளோட ப்ளஸ்ஸே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிறது தான். கப்புள்ஸ்க்கு வேணுங்கிறது ஃபோட்டோ போட்டு வாங்கிக்கலாம், கிட்ஸுக்கு ஃபோட்டோ போட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷலாக நிறையா பண்ணுறாங்க. ஆனால் நம்ம 24 ஹவர்ஸில் டிஸ்பேச் பண்ணுறோம். இதை மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திட்டோம்னா நம்ம தான் கிங் மேக்கர். இதுக்கு ஒரே ஒரு இன்ஃப்ளூயன்சர் பிடிச்சா போதும். எனக்கு யாரும் தெரியாது. உனக்குடா? ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போனால் கடலை முட்டை விற்க கூட நம்மளை கடை வாங்க வச்சிருவான். அவன் சரிப்பட்டு வர மாட்டான் மச்சான். ஏன் நாமளே ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகக்கூடாது? சூப்பர். நான் தமனா, இவன் சமந்தா, 2 பேர் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணால் வியூஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படியே மச்சான் நீ வேறு கடுப்பு ஏற்றிட்டு. டேய் நம்மளை யாரும் பார்க்க வேண்டாம்டா. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்டா. இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வேறு ஏதாவது வழி வச்சிருக்கியா? நல்லா இருக்குல்ல? பண்ணிடலாம்ல? ஓகே தானே? பண்ணிக்கலாம் சார். Pacaye apate ke na apatia apate ke tu apati to apate
ke ke ku apati to apati kut 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 apataye মনকে দেখলু তুই ননিস না মনকে চিনলু না সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষ চিনলু না ধন নাই বলি মোর পাকে ননি তার কাজে উঠি গল ধন আছে সিনা মন নাই তাকে তুই জানি না পারিলু গোটে দিন పోనా పోలీస్ నిరుతనుండి నీ జాగింగ్ పోనా నాయ్ తొరతనుండి ఓ గర్ల్ ఫ్రెండ్స్ ఎల్లా పేయ మారనుండి మురుగా మురుగా ఓ మై మురుగా పొన్న పోలే రెండు పొన్న నాంగ కేకుறோம் மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்துரு மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்துரு நான் சொல்லுங்கண்ணா. என்னடா ஆச்சு? வியூஸ் போச்சா? வியூஸ் தானே, அந்த கதையை உங்கள் ஆள்கிட்ட கொடுக்குறேன், அவன்கிட்டே கேளுங்க. சொல்லு மச்சான். வியூஸ் எல்லாம் எப்படா போயிருக்கு? வியூஸா ரொம்ப நல்லா போயிருக்கு. முந்தா நேற்று போட்ட வீடியோக்கு 22 பேர், நேற்று போட்ட வீடியோக்கு 32 பேர், இன்றைக்கி தான் மச்சான் ரொம்ப ஹையஸ்ட்டு 95 பேர் பார்த்துருக்கானு. அதில் நானே 10 தடவை பார்த்துருக்கேன். என்ன மச்சான், உண்மையாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க. இந்தா நீயே பேசு. அதுக்காக விட்டுறாதீங்கடா, போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ணா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நாளைக்கு உங்கள் ஆளோட பர்த்டே ஞாபகம் இருக்கா? ஆமாம்ல, சரி சரி வை, நான் கூப்பிட்றேன். ஏன் இவ்வளோ நேரம்? ஏன் நிற்கிற? உட்காரு. வரும்போது ஒரு சின்ன வேலை, அதான். பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? பிஸ்னஸ் நல்லா தான் போகுது. நான் நினச்ச மாதிரி நடந்தால் தான் பிஸ்னஸையும் சொந்தமாக்கிக்க முடியும், உங்கள் வீட்லேயும் வந்து பேச முடியும். நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக நடக்கும். நீ ஏன்டா பயப்படுற? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாரு, நீ கண்டிப்பாக ஜெயிப்பா. தேங்க்ஸ் டி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. சரி, அப்புறம் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். சத்யன், பிஸ்னஸ் பண்ணுறங்கிற பேரில் என்னெல்லாம் பண்ண வைக்கிறான் பாரு. என்ன மச்சான்? தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்ஸ்ண்ணா. வாவ், சூப்பராக இருக்கு. இது நானே டிசைன் பண்ணது. இந்த கிளிட்டர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா, பேரோட. இந்த டிஷர்ட்டை சேல்ஸ் பண்ணுறது மட்டும் என் நோக்கம் இல்லை. இந்த டிஷர்ட்டை வாங்கி வியர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பார்த்தியா, எனக்கு அது போதும். அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுலாம் இருக்கட்டும், உன்னை நம்பி நானும் ஒருத்தி இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பாரு, உன் பிஸ்னஸ் வளருதோ இல்லையோ அவன் வளர்ந்துட்டே போகிறான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரி, என்ன சாப்பிடலாம்? அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்பா. வணக்கம். 20 நாள் ஆயிடுச்சு, பணத்தை ரெடி பண்ணிட்டியா? அண்ணே ரெடி பண்ணிகிட்டே இருக்கண்ணே, கண்டிப்பாக கொடுத்துருவோண்ணே. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? 2 நாள் தான்ப்பா இருக்கு, இப்போ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்னாலாம் அப்பாட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்க முடியாது. பார்ட்டி வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நீ என்ன எதுவும் நினச்சிக்கிற கூடாதுப்பா, அவ்வளோதான் சொல்கிறேன். உன்னால் முடியலைன்னா கீழே கொண்டு வந்து கொடுத்துரு, சரியா? அண்ணே அந்த அளவுக்கு விட மாட்டேண்ணே, கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துட்றேண்ணே. இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பா, பார்த்துக்க. சரிண்ணே, சரிண்ணே, கண்டிப்பாக கொடுத்துட்றேண்ணே. எங்க ஒரு நிமிஷம் வாங்கினே. என்னடா? ஏங்க, பிள்ளை தொழில் சரியா பண்ணலன்னா 30 நாளில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டீங்க. ஒரு வேளை அவன் நினச்சது மாதிரி நடக்காமல் போயிடுச்சுன்னா அவனை திட்டிடாதீங்க. எதனாச்சும் ஆறுதலாக 4 வார்த்தை பேசுங்க. ஏதாவது பேசுனீங்கன்னா என் பிள்ளை உடஞ்சிருவாங்க. நானும் அவன் விளையாட்டுக்கு தான் சொல்கிறான்னு நினச்சி பிஸ்னஸ்ஸு வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்னைக்கு அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நிற்காமல் ஓடிட்டு இருக்கான். நீ வேணா பாரு, கட்டாயம் ஒரு நாள் அவன் ஜெயிப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான். உங்கள்கிட்ட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என் பிள்ளைய அத்தனை திட்டுனீங்க. பா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அண்ணனுக்கு பிசினஸ் பண்ணனா 10 லட்சம் கேட்கறானே, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க?
நான் இவ்வளோ நாள் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். அவன் வீட்டில் உக்காந்துருந்தான். இன்னமே அவன் பிஸ்னஸ்ன்னு ஓட போகிறான். நான் வீட்லேயே உட்காந்துருக்க போகிறேன். என்னங்க சொல்றீங்க? ஏய் தம்பி, அந்த பேக்கில் பணம் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வாப்பா. ம், உன் அம்மாட்டே கொடுறா. குடு. இவ்வளோ பணம் ஏது? 2 நாளையில் பணம் கொடுக்கணும்னு அவன் சொல்லிட்டான். இவன் பணத்துக்காக கண்டவன் காலில் போய் விழுந்துட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. என் வேலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன். அதில் வந்த பணம் தான் இது. அதில் வந்த பணத்தை அவன்கிட்டயே கொடுத்து அவன் பிஸ்னஸ் அவனுக்கே கொடுத்துடலான்னு இருக்கேன். அதுக்காக நீ ஒன்றும் பயப்படாத. நம்ம புள்ள நம்மளை நல்லா பார்த்துக்குவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா என்ன வர? ஒன்றும் கவலைப்படாத. பணமெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பணம் உன் அம்மாட்ட தான் இருக்கு. முதல்ல அந்த பணத்தை வாங்கி போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு வா. ஏது இது? டேய், எப்படி நீ பணத்தை பெரட்ட மாட்டேன்னு தெரியும். அப்பா அவர் வேலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டாரா. அப்பா திட்டுறாருன்னு யோசிக்கல. எதுக்கு திட்டுறாருன்னு நீயும் யோசிக்கல, நானும் யோசிக்கலடா. அப்பா உன் மேலே உயிரே வச்சிருக்காருடா. இந்தா கொடுத்துரு. அம்மா ஒரு நிமிஷம் இரு. அப்பா நான் சொல்கிறத கேளு. அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏய் ஃப்ராங்க் எதுவும் பண்ணலையே. அப்பா நம்ம சம்பாரிச்சு பணத்தை கட்டிட்டோம். நாம ஜெயிச்சாச்சு. ஏய் என்னப்பா சொல்ற? ஆமாப்பா 30,000 டிஷர்ட் வித்தாச்சு. வாங்கண்ணே. என்னடா 30,000 டிஷர்ட் புக் ஆயிடுச்சுண்ணே. வாங்க நீங்க வாங்க. என்னடா சொல்ற? வாங்கண்ணே. ஏய் எப்பட்றா? நேத்து உங்க ஆளுக்கு கிஃப்ட் பண்ணீங்கல்ல டிஷர்ட், தலைவன் வீடியோ எடுத்து போட்டுட்டான். செம்ம வயிறு. என்ன பண்ண? ஏப்பா இதை ஏன்டா போட்ட? நீ தான் போட சொன்ன, அதான் போட்டு விட்டேன். அந்த இடத்துல அந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சுப்பா, அதான் போட்டேன். டேய் நீ அவளை எப்பறா நான் சமாளிப்பேன்? பிஸ்னஸுக்கும் ஃபேமிலிக்கும் வித்தியாசம் இருக்குல்லடா. இதை ஏன்டா போட்ட? எனக்கு இருந்த 2 பிரச்சனையில் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேன். ஏண்டா நீ பிசினஸ் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? நீ பாசமா கிஃப்ட் பண்ணப்பவே நான் யோசிச்சிருக்கணும். இங்கே பாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாத. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? நானே வீட்டில் எப்படி கதை சொல்லலாம்னு வச்சிருந்தா நீ ஊருக்கே படம் போட்டு காமிச்சிட்டேன். அப்படியெல்லாம் இல்லை. இதுக்கு மேலே எங்கள் வீட்டில் பேசி சமாளிக்க முடியாது. நான் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். என்ன எதுவுமே கேட்காத. இப்போ தான் என் வீட்டில் எல்லாம் சமாளித்து வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு. அதை நீ வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஷர்மி நான் சொல்கிறது கேளு. இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு யோசிச்சா பரமேஸ்வரா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு டிஷர்ட்ஸ் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா psgrand.shopல போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.